தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. இவ்வாறு அவர் பேசிய பின் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது: தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளார். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிமைப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகின்றேன். உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகின்றேன். அவர்கள் உமக்குரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சிமை பெற்றிருக்கின்றேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தந்தையே, நேரம் வந்து விட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்று 3 விதமான மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக தந்தை மகனுக்கு அளிக்கின்ற மாட்சியை இன்றைய நற்செய்தியிலே 5வது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றார்: தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் என்று ஆண்டவர் இயேசு வேண்டுகின்றார். இரண்டாவது மாட்சியாக மகன் தந்தைக்கு அளிக்கின்ற மாட்சியை இன்றைய நற்செய்தியிலே 4வது வசனத்திலே கூறுகின்றார்: நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிமைப்படுத்தினேன். மூன்றாவதாக மக்களால் இறைமகன் இயேசு பெறுகின்ற மாட்சியை ஆண்டவர் இயேசு இன்று 10வது வசனத்திலே கூறுகின்றார்: என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கின்றேன். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவிலே அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த மாட்சிமை எமக்கு விளங்குகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகின்ற அந்த 3வது மாட்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கையிலே கொண்டு வாழ வேண்டும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் அந்த மாட்சிமை, ஆண்டவர் இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மாட்சிமைப்படுத்த வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2009ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலத்திலே மதவாதிகளினாலே கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் பல வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகின்றார்கள். அந்த ஒரு பின்னணியிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத் தலைவன் இந்த மதவாதிகளினாலே பிடிபடுகின்றார்.
அங்கே அவரை அவர்கள் கொலை களத்துக்கு இழுத்து சென்று, நீ மதம் மாறாவிட்டால் உன் உயிரை பறித்து விடுவோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அந்த கிறிஸ்தவ குடும்பத் தலைவன், நீங்கள் எனது உயிரை எடுத்தாலும் நான் எனது கிறிஸ்தவத்திலிருந்து, கிறிஸ்துவை பின்பற்றுவதிலிருந்து வெளிவர மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்போது அந்த மதவாதிகள் அவரது இடது கையை வெட்டி, இப்போது என்ன சொல்லுகின்றாய் என்று சொல்லுகின்ற போது, அந்த வேதனையிலும் அந்த கிறிஸ்தவ குடும்பத் தலைவன் தனது நம்பிக்கையை, இறைமகன் இயேசு மீது கொண்ட அந்த விசுவாசத்தை அவர் கைவிடவில்லை. இறுதியாக அவர் தனது உயிரையும் கிறிஸ்துவுக்காக கொடுக்கின்றார். அவர் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், இறைமகன் இயேசு கொடுக்கின்ற அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனது செயல்களினாலே ஆண்டவர் இயேசுவை மாட்சிமைப்படுத்துகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்களும் எமது வாழ்க்கையிலே இறைமகன் இயேசுவை எமது ஒவ்வொரு செயலினாலும் மாட்சிமைப்படுத்த வேண்டும். அப்போது அந்த மாட்சிமையிலே நாங்கள் நிலை வாழ்வை பெறுகின்ற இறைமகன் இயேசுவினுடைய மக்களாக மாற முடியும். அதனால் தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகின்றேன், அவர்கள் உமக்குரியவர்கள். ஆண்டவர் இயேசு தந்தையிடம் எங்களுக்காக வேண்டுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் தந்தைக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்றால், அவருக்குரிய மக்களாக எமது சின்ன சின்ன செயல்களினாலே, நமக்கு தரப்படுகின்ற ஒவ்வொரு பொறுப்புகளினாலே ஆண்டவரை நாங்கள் மாட்சிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போது ஆண்டவர் எமக்கு வாக்களிக்கின்ற அந்த நிலை வாழ்வை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியிலே, நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் என்ற உண்மையை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவிடம் இருந்துதான் நாங்கள் இந்த நிலை வாழ்வை பெறுகின்றோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலினாலும் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் மாட்சிமைப்படுத்துகின்ற போது எமது வாழ்வினாலே நாங்கள் நிலை வாழ்வுக்குள்ளே ஆண்டவரால் அழைத்து செல்லப்படுவோம். எனவே அந்த நிலை வாழ்வை நாங்கள் எமதாக்கி கொள்ள ஆண்டவர் இயேசுவை எமது வாழ்க்கையிலே சின்ன சின்ன செயல்களினாலே மாட்சிமைப்படுத்துவோம். அப்படி நாங்கள் வாழுகின்ற போது, தந்தையாகிய இறைவனுக்குரிய மக்களாக நாங்கள் மாறுகின்ற போது, ஆண்டவர் தருகின்ற அந்த நிலை வாழ்வை, ஆண்டவர் வாக்குறுதி தருகின்ற அந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த நிலை வாழ்வுக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்குரிய மக்களாக வாழ வளர முயற்சி செய்வோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.